மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் என்று ஏராளமான நிறுவனங்கள் இங்க இருக்கு. லிஸ்ட் போட்டு சொன்னா ஒரு நாள் முழுக்க கம்பெனிங்க பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் உருவானது எந்த ஆட்சியில? நம்ம திமுக ஆட்சியில. 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை படு பாதாளத்துக்கு தள்ளுன அதிமுக ஆட்சியை உங்க ஆதரவோட அகற்றி தமிழ்நாட்டுக்கு புதிய விடியலா திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். திராவிட மாடல் ஆட்சியில இந்த பகுதிக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செய்யூர் ஆலந்தூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி, தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், மாமல்லபுரம் நவீன புது பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தயாராக இருக்கு. நாம தான் ஆட்சிக்கு வர போறோம், விரைவில் திறக்க போறோம். நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம் ஜட்ஜி காலனியில தோழியர் மகளிர் விடுதி, இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏர்போர்ட் பக்கத்தில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ECR முட்டுக்காடில் உலக தரத்திலான கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. OMRக்கும் ECRக்கும் நடுவில் கோவளம் உவவடி நிலப்பகுதியில் புது குடிநீர் தேக்கத்துக்கு மாமல்லன்னு பெயர் சூட்டி புது குடிநீர் தேக்கத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். திருப்பூர் வட்டம் பேரூர் ஊராட்சியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 உங்கள் ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. அதிலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதற்கு அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னோட மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான்.
இன்னும் சொல்றேன், 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொங்கு மண்டல மாணவர் அணி மாநாடு நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன். மறைந்த நெஞ்சில் வாழக்கூடிய மொழிப்போர் தளபதி அண்ணல் எல்ஜி அவர்கள் தான் மாநாட்டு தலைவர், எல் கணேசன். அப்பதான் முதல்ல பேசுறேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கி 2 நிமிஷம் மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் என்ன பேசுறேன்னு தெரியுமா? இன்றைக்கு முரசொலி பத்திரிகையில் பல்வேறு பத்திரிகைகள் இருக்கு. மொழிக்காக, நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு, கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்திருக்கிறார் மேடையில். என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காரணத்தினால என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக, இனத்துக்காக தனையனை இழந்த தந்தைன்னு என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு, பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில் என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன், இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன். திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டது உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக, அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்திச்சு.